குழந்தைகளுக்காக சொல்றேன், நல்லா கேட்கணும். திருச்சிற்றம்பலம்னா என்ன? திருச்சிற்றம்பலம்னா என்ன சொல்லுங்க. தெரிஞ்சது சொல்லலாம், தப்பா இருந்தா யாரும் சேர் மேல திருச்சிங்களேன்னு சொல்ல. சிதம்பரம். வெரி கை தரலாமா? அந்த சிற்றம்பலம் என்பதுதான் சிற்றம்பலம், சித்தம்பலம், சிதம்பலம், சிதம்பரம் என்று மாறிடும் பேச்சு வழக்கு. இது இத்தாமாம், நாற்றாங்கால், நாத்தாங்கால்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டீங்களா? சேற்றுக்கால், சேத்துக்கால்னு சொல்லுவோம். இது என்னவா மாறும்? இத்தாமாம். இப்ப பாருங்க, சிற்றம்பலம், சித்தம்பலம், சிதம்பலம், சிதம்பரம். இந்த லா ராவா மாறும். குழந்தைகளுக்கு லாரினா ராலினி, லா ராவா மாறும். லாரினா என்ன சொல்லும்? ராலி அப்படின்னு சொல்லும். அது போல சிற்றம்பலம் என்பது சிதம்பலம், சிதம்பரம் என்று மாறினது அப்படின்னு பார்க்கணும். சரி, அதையே நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல காரணம் தெரிஞ்சுக்கணும். திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி திருமுறையை தொடங்குவதற்கு ஒரு நன்றி உணர்ச்சி தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அது என்ன நன்றி உணர்ச்சி அப்படின்னா, முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ஆண்டவன். அவன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவன். அவனுக்கு சிவபாத சேகரன் என்று ஒரு பெயர் உண்டு. அந்த சிவபாத சேகரன் நேர திருவாரூருக்கு வருகிறார். படை பரிவாரங்களோடு சுவாமி தரிசனம் பண்றதுக்கு வர. அப்ப திருவாரூர்ல ஒரு ஓதுவார் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார். அது வரையும் அவன் கேட்காத ஒரு பாடல், தேவாரம் பாடுறார். அப்ப ராஜராஜன் அதுல மெய் மறந்து, இது என்ன பாடல், யார் பாடியது, நான் இதுவரையும் கேட்டதே இல்லைன்னு சொன்னோடனே அந்த கோவில் ஓதுவார் சொல்றார், இதற்கு பேர் தேவாரம்னு பேரு, திருநாவுக்கரசர் பாடி இருக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே, இது மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் இருக்காங்க. அந்தந்த தளத்து பாடல்கள் அந்தந்த ஓதுவார்கள் பாடுவார்கள். ஆனா இதனுடைய எல்லா பாட்டும் ஒரு காப்பி சிதம்பரத்தில் வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க எடுத்துக்காட்ட பாத்தீங்கன்னா, இது வில்லிவாக்கம். இந்த வில்லிவாக்கத்துல எத்தனை வாக்காளர்கள், எத்தனை இது அப்படின்னு ஒரு சென்சஸ் லிஸ்ட் இருக்கும் தெரியுமா? அந்த லிஸ்ட் வில்லிவாக்கத்தினுடைய தொகுதியிலே இருக்கும். ஒட்டுமொத்த சென்னை பெருநகர அலுவலகத்திலே ஒரு காப்பி வச்சிருப்பாங்க தெரியுமா? தெரியுமா தெரியாதா? நீங்க ஒட்டுமொத்தமா இதெல்லாம் அழிஞ்சு போனா கூட டேட்டா பேஸ்ல என்ன பண்ண முடியும்? மெயின்ல இருந்து எடுத்துட முடியும். அந்த மாதிரி அந்த காலத்துல, இப்ப நம்ம சயின்ஸ் வச்சிருக்கிறோம், டெக்னாலஜி வச்சிருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாடல் என்று இருந்தால் அதை 2 காப்பி எடுத்துக்குவாங்க. இப்போ மாதிரி ஜெராக்ஸ் கிடையாது, ரெண்டுமே மேனுவலா எழுதணும். ஒரு காப்பி அந்த கோவிலுக்கு வச்சுக்குவாங்க, இன்னொரு காப்பி என்ன பண்ணுவாங்க, சிதம்பரத்துல கொண்டு போய் வச்சுக்குவாங்க பத்திரமா. அதனால எல்லா கோவிலுடைய திருமுறை பாடல்களுடைய ஒரு காப்பி எங்க இருக்கும்? சிதம்பரத்தில் இருக்குன்னு சொன்னோடனே ராஜராஜனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சரி, அது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து என்ன பண்ணிடலாம், தொகுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்துக்கு ஆட்களை அனுப்புகிறான். ஆமா ஆமா, அவங்க சொல்றதுதான் உண்மைதான், ஆனா நாங்க கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. சிதம்பரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஓலைச்சுவடிகள் கொடுக்க மாட்டோம். ஏன்? இது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் நம்பி ஆரூர், சுந்தரருக்கு நம்பி ஆரூர் என்பதுதான் பெயர். சுந்தரர் என்பது நாமளா சொல்ற பேரு, அது அவருடைய போன ஜென்ம பெயர். நம்பி ஆரூரர் அப்படிங்கிறது தான் சுந்தரருடைய இயற்பெயர். அந்த பெயர்ல தான் நம்ம திருமுறை புத்தகங்கள் எல்லாம் பதிப்பிச்சிருக்கோம். இவங்க 3 பேரும் கொண்டு வந்து இந்த ஸ்டூடியை வச்சிருக்கிறாங்க. நாங்க அவங்க கேட்காம கொடுக்க முடியாது இல்லையா? ஓனர் இல்லாம நாங்க என்ன பண்ண மாட்டோம், கதவை திறக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. உடனே ராஜராஜ சோழன், கவலைப்படாதீங்க, ஓனர் வந்துடுவாங்க, 3 பேரும் நான் அழைச்சிட்டு வரேன், வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டூடியை கொடுங்க அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணா, ஸ்தபதி இருக்கான், தலைமை ஸ்தபதி. வாயாங்க என்ன, திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் நம்பி ஆரூர் 5 சிலைகளை செய்யுங்க. திருமேனி அருமையா செஞ்சு கொண்டு வந்தாங்க. 3 பல்லக்கில் ஏற்றினான். வாங்க போகலாம், சிதம்பரத்துக்கு போகலாம். போயிட்டு இவங்க 3 பேர் வந்துட்டாங்க. கதவை திறந்து சோடிகளை கொடு அப்படின்னு. ஓலைச்சோடிங்கிறது என்னது, பனை ஓலையில எழுதுவாங்க. இப்போ நம்ம பேப்பர் மாதிரி அந்த காலத்தில் என்னது, ஓலை, பாம்லி, ஆங்கிலத்தில் இருக்கிறது பாம்லிப் மேனஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓலைச்சோடியை கொடு அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க 3 பேர் சிலை இல்லை, நீங்க எப்படி 3 பேர் இவங்களை போய் 3 பேர்னு சொல்றீங்க, 3 பேர் சிலை தானே கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்ன உடனே, இவர்கள் 3 சிலை என்றால் உள்ள நாட்டியமாட நடராஜரும் சிலை தான், தூக்கி வெளியில வை. எவ்வளவு மதிநுட்பமான ஒரு பதில் பாருங்க. இவங்க 3 பேரும் சிலை, நான் ஒத்துக்கிறேன், அப்ப நடராஜர் யாருன்னு கேட்டேன். என்னடா முதலுக்கே மோசம் வந்துடும் பொருளுக்கு. ராஜா பாருங்க, ராஜா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வாங்கிட்டு வந்திருக்கலாம். உருவானா கொடுத்தா அவங்க ராஜா கேட்டா
இல்லையா? இப்ப கவுன்சிலர் கேட்டாவே கொடுத்தாகணும். அந்த காலத்துல ராஜாங்கிறது 5 வருஷத்துல வர பதவி இல்லை, ஆயுசுக்கு அவன் தான் ராஜா. ஆனால் அவன் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அறிவை பயன்படுத்தினான். ஏன்? ஆன்மீகம் என்று வந்து விட்டால் அந்த அறிவு வேலை செய்யக்கூடாது, அன்பு வேலை செய்யும். அதிகாரம் வேலை செய்யக்கூடாது, அன்பு வேலை செய்யும். அறிவு வேலை செய்யும். அதிகார அறிவு வேலை செய்யக்கூடாது, அன்பும் அறிவும் வேலை செய்யும். கோயிலில் போய் தகராறு பண்ணக்கூடாது, கோவிலில் போய் சண்டை போடக்கூடாது. நான் தான் முன்னாடி நின்று இவன் குறுக்கா பூந்தான் அப்படின்லாம் சண்டை போடக்கூடாது. நடுவில் பூந்துட்டு போற நமக்கு என்ன, இன்னொரு 10 நிமிஷம் ஆக போகுது அப்படின்னு நம்ம பொறுமை காக்கணும். கோவிலில் தான் இன்னைக்கு முடியடி சண்டையே நடக்குது, அடிதடி சண்டையே நடக்குது. கோவிலில் போலீஸ் பாதுகாப்புங்கிறான். எதுக்குடா? நான் பக்தர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு. பக்தர்களை எதுக்குப்பா ஒழுங்குபடுத்தணும்? ஒழுங்கு இருந்தால் தான் அவனுக்கு பேரே பக்தன். ஒழுங்கு இல்லாதவன் பக்தனா இருக்கு. நான் சொல்றது எல்லாமே திருமுறையில் வருது. திருநாவுக்கரசர் திருவையாருக்கு போறாரு. அவருக்கு அந்த கைலாய காட்சியை சாமி கொடுக்க போறான். என்ன காட்சி? கைலாய. அப்ப எவ்வளவு பெரிய விஐபி அவர். வி எத்தனை வி? உலகத்தில் இருக்கிற அத்தனை வி எடுத்து போட்டா அவ்வளவு பெரிய விஐபி அவர். வி இன்ஃபினிட்டிவ்னு வச்சுக்கோங்க. வி ஸ்கொயர் வி கியூப்ல இல்ல, வி இன்ஃபினிட்டிவ் விஐபி அவர். அந்த விஐபி திருவையாருக்கு போனாருங்க. முன்னாடி ஒரு 10 பேர் போயிட்டு இருந்தான். இவர் 11ஆவதா போனார். இது பாட்டுல இருக்கு இந்த பதிவு. போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். முன் புகுவேன் இல்ல, முன்னி அடிச்சு முன்னாடி போய் நிற்பேன். நான் இன்னைக்கு காசு கொடுத்துருக்கிறேன், 500 ரூபாய் டிக்கெட் வாங்கியிருக்கேன் அப்படின்லாம் போனேன். திருநாவுக்கரசர் என்ன சொல்றாரு? போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். எப்படி? யாரும் சுவடுபடாமல். நான் வரதே தெரியாது. ஆரவாரமா திருநாவுக்கரசர் வந்திருக்கேன், என்ன எல்லாரும் ரெடி பண்ண சொல்லு, பூர்ணகுமம் என்னாச்சு, கொடை என்னாச்சு அப்படின்ற ஆரவாரம் தான் இல்லை. 2 பொருள். திருவையாற்றுக்கு வரும் பொழுது அவர் நடந்து வரல, மூழ்கி எழுந்து வந்தார். அப்படி ஒரு பொருள் யாதும் சுவடு. இன்னொன்னு, நான் கோவிலுக்குள்ள வர்றது யாருக்கும் தெரியாது. யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற பொருள். என்னுடைய எந்த விதமான தகுதியும் கோவில் வாசல்ல கைட்டி போட்டுட்டு காலனி மாதிரி நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன், கிஜடி இருக்கேன் விஷயம் இருக்காரு. கோவிலுக்கு வந்த உடனே நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், அரசர் ஒண்ணுதான், ஆண்டி ஒண்ணுதான். எப்படி காலனியை வெளியில கட்டி வைக்கிறோமோ, நம்முடைய அதிகாரம், நம்முடைய பலம், பணம், நம்முடைய செல்வாக்கு எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு ஒரு சாமானியனாக கோவிலுக்குள்ள நுழையும். இதை திருநாவுக்கரசர் நம்ம காட்டுகிறார். ராஜராஜன் அதை செய்கிறான். அவன் ராஜாவா கேட்கல, மதிநுட்பத்தால் கேட்டான். உடனே அவர்கள் திறந்து விட்டார்கள். அப்படி திறந்து விட்ட உடனே உள்ள பார்த்தா ஒரே கரையான் முடி கிடக்கு. கரையான், ஒரே கரையான். இந்த பார்த்தாலும் அரிச்சு ஓலைச்சுடியெல்லாம். ராஜராஜனுக்கு கண்ணீர் வந்து. அப்போ உனக்கு அசதியை கேட்கும். கவலைப்படாதேன்னா உனக்கு தேவையானது கிடைக்கும், மற்றதை விட்டு உனக்கு போகணும். உனக்கு தேவையானது கிடைக்கணும்னே அதெல்லாம் உடைச்சு தள்ளி நல்லா இருக்கிற ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்து தஞ்சாவூர்ல கொண்டு வந்து சேர்த்துட்டு இப்ப இதை ஒரு பொறுப்பான ஒரு ஒப்படைக்கணும். புரியுதா? படிச்சவன் பாட்டை கேட்டுதான் எழுதினவன் ஏட்டம் எடுத்தாங்கிற மாதிரி தப்பா யாராச்சும் பதிப்பிச்சுட்டாங்கன்னு என்ன பண்றது? அப்ப இதை பதிப்பிப்பதற்கு ஒருத்தர் வேணும்னு நாடு முழுக்க ஆட்களை அனுப்பி தேடுறான். அப்ப திருநாரையூர் என்ற ஒரு ஊர், இந்த ஊர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சைவத்தில் இதெல்லாம் உங்களுக்கு பால பாடம். வெறும் தோளுடைய செய்தியின் பாடத்திலையும் கூட்டாயினவார் பாடத்திலையும் வகுப்பு இந்த வகுப்பு இல்லை. சைவத்தை பற்றி, திருமுறையை பற்றி அத்தனை விஷயம் இங்க படிக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். திருநாரையூர் அப்படிங்கிற தளத்துல நம்பியாண்டார் நம்பிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். யார் இருந்தா? நம்பியாண்டார் நம்பிகள். சரி, இந்த வகுப்புல இருந்து ஒண்ணு அறிவிக்கணும். அடுத்த வகுப்புல நான் சில கேள்விகள் கேட்கிறேன். இன்னைக்கு நடத்துறது யார் பதில் சொல்றீங்களோ குழந்தைகளுக்கு பேனா, பென்சில், ஸ்டேஷனரிஸ் வந்து கிஃப்டா கொடுப்பேன். உங்கள்கிட்ட வாங்குற ஃபீஸ்லாம் என்ன பண்ணணும்? ஜோபியா போட்டு போங்க. இங்கதான் வரப்போகுது. பெரியவங்களுக்கு புத்தக பரிசு. சரியா? அடுத்த வகுப்புல இருந்து நடக்கும் இன்னைக்கு. அதனால நீங்க குறிச்சு வச்சுப்பீங்களோ, வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி மனசுல வச்சுப்பீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்கும் பொழுது இதுல வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் கிடையாது. சொல்ற அத்தனை பேரும் ஃபர்ஸ்ட், சொல்ற அத்தனை பேருக்கும் பரிசு வச்சுக்கலாமா? அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு ஸ்டேஷனரிஸ் பரிசு. அது என்ன வேணாலும் உங்களுக்கு பேனாவா இருக்கும், ஸ்கேல், பென்சில், ரப்பரா இருக்கும், ஏதோ ஒன்று உங்களுக்கு பரிசு கொடுக்கணும். பெரியவங்களுக்கு அழகாக குட்டி குட்டி திருமுறை புத்தகங்கள், அந்த தலபுராணங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுக்கு நிறைய நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புலேருந்து இந்த பரிசு திட்டம் அறிவிக்கப்படுகிறது. சரியா? பண்ணிடலாமா?
இப்ப திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னோன்னே ராஜராஜன் அவரை மரியாதையோட அழைச்சிட்டு வந்து பல்லக்கில் அழைச்சிட்டு வந்து அவர்கிட்ட ஓலைச்சுவடிலாம் கொடுத்து இதை நீங்க தொகுத்து கொடுக்கணும், எங்களுக்கு வர என்ன முதல்ல தொடங்குது எது முடியுதுன்னு தெரியல, நீங்க தான் இதை வரிசைப்படுத்தி எங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், ஒரு ஆர்டரா கொடுக்கணும். இந்த ஆர்டருக்கு பேர் தாங்க முறைன்னு பேர். இந்த ஆர்டருக்கு பேர் என்னது? முறை. திரு என்றால் இது இறைவனை பற்றி தொகுக்கப்பட்ட முறையான பாடல்கள், அதனால இதற்கு திருமுறை. திரு என்றால் இறைவன், முறை என்றால் ஒழுங்கு. திருமுறை என்று சொன்னால் இறைவனிடத்தில் முறையீடு செய்த தமிழ். முறைன்னு இன்னொரு பொருள் முறையீடு. இந்த பாப்பா கிள்ளிடுச்சுன்னா இந்த பாப்பா எங்க வந்து சொல்லுதுல கம்ப்ளைண்ட் பண்ணுது பேர், அதுக்கு பேர் என்ன? முறையீடுன்னு பேர். அதனால இவங்க என்ன பண்ணாங்க, வயிற்று வலிக்குதுன்னு யார்கிட்ட போய் சொன்னாங்க? சாமிகிட்ட போய் முறையீடு பண்ணாங்க. காசு இல்லை சாமி கையில அப்படின்னு யார்கிட்ட போய் சொன்னாங்க? அப்ப இறைவனிடத்தில் எல்லாவற்றையும் முறையீடு செய்ததால் இந்த தமிழுக்கு என்ன சொன்னாங்க? திருமுறைன்னு சொன்னாங்க. முறை என்றால் உரிமைன்னு ஒண்ணு உண்டு, ரைட்டு. இப்ப வீட்டுல முறை மாமன்னு சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே இருப்பாரா? அவருக்கு ஏன் முறை மாமன் பேரு? உரிமை இல்லை. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சா முதல்ல முறமாமன் தான் சொல்லணும். பொண்ணு சடங்காயிட்டா முதல்ல யாருக்கு சொல்லணும்? முறமாமன் சொல்லணும், இல்லைன்னா முறைச்சுவார், வரமாட்டார் அப்புறம் இருக்கும். அதனால முறை மாமன். அப்ப இறைவனிடத்தில் நமக்கு உரிமையாக சொல்லி கேட்டது, கடன் கேட்கல. இறைவன் என்ன பண்றோம்? குடும்ப உரிமையா கேட்கிறோம். அப்பாட்ட கேட்கறதுக்கு அம்மாட்ட கேட்கறதுக்கு நம்ம ஆள் வச்சா கேட்கணும். அப்பாட்ட 10 ரூபா வாங்கி கொடுங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லியா வாங்கி கொடுக்கணும் கேட்போம். எங்க அப்பாட்ட ஒரு 10 ரூபா வாங்கி தரீங்களா, எங்க அம்மாட்ட கொஞ்சம் மதியானம் சோறு போட சொல்லுங்க அப்படின்னு வீட்டு வீட்டுக்காரர்கிட்ட எப்படி சொல்லுவோம்? எப்படி கேட்போம் அப்பா அம்மாட்ட? அது போல இறைவனிடத்தில் இந்த ஆன்மா உரிமையோடு சொன்ன தமிழ். அதனால் இதற்கு திருமுறை. முறைனா ஒழுங்கு, முறைனா வரிசை, முறைனா முறையீடு, முறைனா உரிமை. எத்தனை மீனிங் இருக்கு ஒரு சொல்லுக்கு. அதனால இதற்கு என்னன்னு சொன்னோம்? திருமுறை. புரிஞ்சுச்சா? இதை யார் தொகுத்தா? நம்பியாண்டார் நம்பி. தொகுக்க சொன்னவன் யாரு? முதலாம் ராஜராஜன். 3 ராஜராஜ சோழன் இருக்கிறாங்க. அப்ப நம்ம யாரும் சொல்லணும்ல, முதலாம் ராஜராஜ சோழன். அவனுக்கு அன்னியிலிருந்து ஒரு பேரு திருமுறை கண்ட சோழன். அவனுக்கு என்ன பேரு? ஏன் திருமுறையை கண்டெடுத்ததுனால ராஜராஜ சோழனுக்கு பெரிய கோவில் கட்டினதுனால சிவபாத சேகரன். பெரிய கோவில் கட்டினதுனால, திருமுறை கண்டதுனால அவனுக்கு என்ன பேரு? திருமுறை கண்ட சோழன். நான் கேட்பேன், ராஜராஜனுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு அப்படின்னு. டக்குன்னு சொல்லணும். சிவபாத சேகரன் சொல்லலாம், திருமுறை கண்ட சோழன் சொல்லலாம். சரியா? புரிஞ்சா? இப்ப மாமன்னன் ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பி மூலமாக கிடைச்ச ஓலைச்சுவடிய 7 திருமுறையாக தொகுத்து கொடுத்தார். எத்தனை திருமுறையாக தொகுத்தாரு? நம்பியாண்டார் நம்பிங்கிறவர் 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். நம்பி ஆரூரர் சுந்தரருக்கு தான் நம்பி ஆரூரர். நல்ல கேள்வி, இவர் கேள்வி. நம்பி ஆரூரர் அப்படிங்கிறது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அப்பா அம்மா வச்ச பேர், அதுதான் இயற்பெயர். சுந்தரமூர்த்தி என்பது அவருடைய போன ஜென்மாவே. இவர் நம்பியாண்டார் நம்பிகள், திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பிகள். சரி, இப்ப எத்தனை திருமுறையா தொகுத்தாரு? 7 திருமுறையை தொகுத்தாரா? இப்ப அதை எப்படி கிளாசிபிகேஷன் வகைப்படுத்தினார்னா, முதல் 3 திருமுறைகள் 1, 2, 3 திருஞான சம்பந்தர் தேவாரம்னு சொன்னார். என்ன சொன்னாரு? ஏன்னா ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, சின்னவங்களும் பெரியவங்களுமா இருக்காங்க. ஒரு ஸ்வீட் யாருக்கு முதல்ல கொடுப்போம்? கரெக்டா சொல்லுங்க. இதுதான் பெரியவங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்போம்? அதனால திருநாவுக்கரசர் 81 வயசு, நம்பி ஆரூரருக்கு 18 வயசு, 3 வயசு குழந்தை யாரு? திருஞான சம்பந்தர். அவருடைய முதல்ல வச்சிருக்காங்க திருஞான சம்பந்தர் தேவாரம். அது எத்தனை திருமுறை? முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை. அடுத்தது திருநாவுக்கரசர். ஏன்னா நம்பியாரூரர் பின்னாடி, இந்த 2 பேருக்கு பின்னாடி வந்தவர். அதனால 7ஆம் திருமுறை அவர் வச்சுக்கிட்டாங்க. 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை. குழந்தைங்க பாப்பா இங்க உட்காருங்க. 4, 5, 6 யாருடைய திருமுறை? திருநாவுக்கரசர் தேவாரம். உட்கார்ந்து அங்கே. யாருடைய தேவாரம்? திருநாவுக்கரசர். எத்தனை? 4, 5, 6. அப்புறம் இன்னொன்னு இருக்கு. என்ன இருக்கு? 7ஆம்
திருமுறை அது நம்பி ஆரூரர் அருளிய தேவாரம். முதல் 7 திருமுறை தெரிஞ்சிருச்சா? இன்னைக்கு நம்ம 12 திருமுறை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற புத்தகத்துல அழகா இந்த விஷயம்லாம் டீட்டெயிலா இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு பிரீஃபா சொல்றேன், புத்தகத்தை நல்லா படிங்க. நீங்க நிச்சயமா படிக்க மாட்டீங்கன்றதால நான் சொல்றேன். ஏன்னா 4 வருஷமா படிச்சுட்டு இருக்கவங்களே இன்னும் படிச்சு முடிக்கல. நீங்க இன்னைக்கு தானே சேர்ந்து இருக்கிறீங்க. அதனால ஏன்னா அவ்வளவு தகவல்கள் இந்த புத்தகத்தில் நான் கொடுத்துருக்கேன். சரியா? 8ஆம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார் 2 நூல் இருக்கு. திருவாசகம் திருக்கோவையார். அதை யாரு அருளியவர்? மாணிக்க வாசகர். ஒரு பேர் என்ன? மாணிக்க வாசகர். உங்க புத்தகத்துல பின்பக்கத்துல இந்த 4 படம் போட்டுருக்கோம். இருக்கா? 2 புக்கையுமே இருக்கும். முதல் 8 திருமுறைகளை அருளிய 4 பெருமக்கள் நமக்கு பின்னாடி இருக்கிறாங்க பாருங்க. அது உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங். அது இது கிடையாது, போட்டோ கிடையாது, பெயிண்டிங், தஞ்சாவூர் பெயிண்டிங். அதுல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அடுத்தது 3வது யாரு? நம்பி ஆரூரர், 4வது இருப்பது யாரு? மாணிக்க வாசகர். இவங்களுக்கு பேரு 4 பெருமக்கள். சைவ சமய குரவர். சைவ சமய குரவர். குரவர்னா இடையினரா, சின்னரா போகணும். குரவர்னா சான்றோர். ஓகே, முடிஞ்சிச்சா? 8 திருமுறை முடிஞ்சிச்சா? அப்புறம் இனிமேல் கலெக்ஷன் ஒன்றுதான். 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. அதுல 2 நூல் இருக்கு. திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. 9 பேர் பாடின பாட்டை ஒன்னா இதுவரையும் ஒருத்தர் பாடினதா வச்சிருந்தோம். இப்ப 9 பேர் பாடினதை 9ஆம் திருமுறையா தொகுத்து வச்சுட்டாங்க. திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. அடுத்தது திருமந்திரம். 10ஆம் திருமுறை என்னது? திருமந்திரம். இதுல பெரியவங்களுக்கு சொல்றேன், டிஎன்பிஎஸ்சி வகுப்பு இருக்கு பாருங்க, அதுல கேட்கக்கூடிய பல கேள்விகள் இப்ப நம்ம சொல்றது இருக்கு. பக்தி இலக்கியத்துல மட்டும் நம்ப மாட்டீங்க சொன்னா, எக்ஸாம் எழுதுறது தெரியும். 15 இருந்து 20 மார்க் நான் சொல்ற விஷயங்கள் வருதாமா? மரகதம் இல்லையா? வருது. 15 இருந்து 20 மார்க் இந்த இப்ப நம்ம நடத்துற வகுப்புல இருந்து. 10ஆம் திருமுறை என்னது? திருமந்திரம். அதை அருளியவர் திருமூலர். முடிஞ்சுதா? 11ஆம் திருமுறை 12 பேர் பாடிய 40 நூல்கள். 11ஆம் திருமுறையில் எத்தனை நூல்கள் இருக்கு? 40 நூலையும் ஒன்னா வச்சு 11ஆம் திருமுறை வச்சுட்டாங்க. எத்தனை பேர் பாடிக்கிறாங்க? 12 பேர் பாடிக்கிறாங்க. அடுத்தது கடைசியா நிறைவா 12ஆம் திருமுறை சேக்கிழார். இதுல இருக்கார் பாருங்க, சேக்கிழார் இருக்காரா? அவர் பாடிய திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், 72 வரலாறுகளை ஒன்றா வச்சு சேக்கிழார் என்ன பண்ணியிருக்கார்? பெரிய புராணம். அந்த புராணத்துக்கு என்ன பேரு? இப்படி 12 திருமுறைகள். புரிஞ்சுதா? இப்ப ஒரு அப்படியே ஒரே பருந்து பார்வையா, பேர்ட்ஸ் வியூவா சொல்றேன். சரி பண்ணிக்கிறீங்களா? ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்களா? 12 திருமுறைகள். முதல் 7 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. தொகுப்பித்தவன் மாமன்னன் 1ஆம் ராஜராஜ சோழன். முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தருடைய தேவாரம். 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை திருநாவுக்கரசர் தேவாரம். 7ஆம் திருமுறை நம்பி ஆரூரர் தேவாரம். 8ஆம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார் மாணிக்க வாசகர் அருளிய திருமுறை. 9ஆம் திருமுறை 9 அருளாளர்கள் பாடிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. 10ஆம் திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரம். 11ஆம் திருமுறை 12 பேர் அருளிய 40 நூல்களுடைய தொகுப்பு. 12ஆம் திருமுறை 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், 72 வரலாறுகள் கொண்ட பெரிய புராணம் எனும் திருத்தொண்டர் புராணம். அருளியவர் தெய்வ சேக்கிழார். முடிஞ்சுதான்? இந்த மாதிரி பிரீஃபா உங்களுக்கு சொல்ல தெரியும். இது வந்து சைவத்துல பால பாடம். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும்னுவாங்கல்ல, கணித சூத்திரங்கள் ஃபார்முலா தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும். அது மாதிரி ஒரு திருமுறை படிக்கிறவங்க இதை அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். ராஜராஜ சோழனை தெரிஞ்சுக்காம திருமுறையை தொடுவதற்கு தகுதி. 12 திருமுறை என்னன்னு தெரிஞ்சுக்காம திருமுறையை கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஒரு பாட்டு பாடுறோம். அந்த பாட்டுல 5 விஷயங்கள் நீங்க ஞாபகம் நல்ல மனசுல. நான் சொல்றது எல்லாம் ஒரு நெறிய மனம்னு சொல்லுவார். கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்கணும். புரியுதா? வீட்டை சரியா தூக்கணுமா, கேஸ் ஆஃப் பண்ணணுமா, இந்த மாதிரிலாம் வரவே இல்லை.
அதெல்லாம் சுவாமி கரெக்டாக செஞ்சு வச்சுருவார். உங்களுக்கு கவலையே வேணாம். புரியுதா? ஆசோலேஷன் மைண்ட் இருந்துச்சுன்னா எதையுமே நம்ம முழுமையாக கற்றுக்க முடியாது. திருமுறைக்கு வந்துட்டா ஒரு நெறிய மனம் ஒன்றி இருந்து நினைவீங்கள்னு சொன்னார். கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் கலை நம்ம வரும். பாடம் படிக்கலாம், ஆனால் கலை கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் கற்றுக்க முடியும். சரியா? 5 விஷயத்தை திருமுறை கற்றுக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கணும். திருமுறை ஒரு பாட்டு நீங்க பாடுறீங்க, தோடுடைய செய்தி என்று ஒரு பாட்டு பாடுறீங்க, அதை கற்றுக் கொடுக்க போறோம். முதல் அந்த பாட்டை பற்றிய 5 விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஒன்று, முதல்ல பாடினவர் பெயர், புரியுதா? இரண்டாவது, என்ன பண்ணல பாடினா, பண் தமிழ்ல ராகத்துக்கு பண்ணுன்னு சொல்லுவாங்க, என்ன பண்ணல பாடினா. அடுத்தது அதற்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ராகத்தினுடைய பெயர் என்ன, எத்தனை அச்சுக்கள்? 1 எழுதுன ஒரு பேர், 2 பண்ணு, 3வது ராகம், 4வது அது எந்த தாளத்தில் இருக்கிறது, 5வது எந்த தளத்தில் பாடப்பட்டது. தளம்னா எந்த ஊர்ல. புரியுது? இப்ப நம்ம சென்னையில மயிலாப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுவோம். திருஞான சம்பந்தர் தேவாரம், பண் சீகாமரம், ராகம் நாதநாமக்கிரியை, தாளம் ஆதி தாளம், தலம் திருமயிலை. 5 விவரம் தெரிஞ்சு. தோடுடைய சிவியன்னு சொன்னாங்கன்னா திருஞான சம்பந்தர் தேவாரம், பண் நட்டபாடை, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ரூபகம், தலம் சீர்காழி எனும் பிரமபுரம். இந்த மாதிரி ஒவ்வொரு சில பாடல்களுக்கு தலம் இருக்காது. அவங்க எங்க பாடினாங்கன்னு அதுக்கு பேர் பொது பதிகம், சிறப்பு பதிகம் 2 பேர். பொது பதிகம்னா எங்க ஒன்றாலும் பாடியிருப்பாங்க, சிறப்பு பதிகம்னா அதுக்குன்னு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. நமச்சிவாய திருப்பதிகம், திருநீலகண்ட திருப்பதிகம், புரியுதா உங்களுக்கு? பாவநாச திருப்பதிகம், லிங்க புராண திருக்குறுந்தொகை, இப்படி என்ன பண்ணிருப்பாங்க? அதற்கு ஒரு சிறப்பு பெயர் பெற்ற பதிகங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்று தலம் இருக்கும், தலம் இல்லைன்னா அதை பொது பதிகம்னு சொல்லலாம், அல்லது சிறப்பு பெயர் பெற்ற பதிகங்கள் சொல்லலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பதிகம் என்றால் என்ன பொருள் அப்படின்னா 10 பாடல்களாக பாட வைக்கிறதுக்கு பேர் பதிகம். ஒரு பஞ்ச், அதுல எத்தனை இருக்கும்? 10 பாடல். திருஞான சம்பந்தர் மட்டும் குழந்தை, அதனால அவர் மட்டும் ஒரு பாட்டு எக்ஸ்ட்ராவா பாடியிருக்காரு. புரியுதா? அந்த பதிகத்துக்கு திருக்கடை காப்புன்னு பேர். 11 பாட்டு. திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் மட்டும் எத்தனை பாட்டு இருக்கும்? 11 பாட்டு. அதுல 11வது பாட்டு என்னன்னா, இந்த 10 பாட்டை நீ பாண்டினா உனக்கு என்ன பலன்றத பலனை தனியா சொல்லியிருப்பார். மற்றவங்க திருநாவுக்கரசு நம்பி 6 வரும், அந்த 10 பாட்டிலே பலன் சொல்லியிருப்பாங்க. ஞான சம்பந்தர் என்ன பண்றாரு? ஸ்பெசிபிக்கா பலனை மட்டும் தனியா சொல்றாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பாயசத்தை இலையில போட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க? தனியா கப்பல கொடுத்தாங்க. தனியா கப்பல கொடுத்த ஒரு பாயாசத்தை திருஞான சம்பந்தர் இலையிலேயே பரிமாறினவர் திருநாவுக்கரசு நம்பியார். புரியுது? சாப்பாடோட பாயாசத்தை பரிமாறிடுவாங்க. ஆனால் ஞானசம்பந்தர் என்ன பண்ணாரு? இந்த பாயாசம் தான் மற்ற சாப்பாடு மாதிரி இல்லை, இது தனியா ஸ்பெஷலா இருக்கும். மில்க் மேடு தான் போட்டுருக்கோம். மில்க் மேடு போடாம எங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே பாயாசம் வைக்க தெரியாது அப்படிங்கிறது நாமளே போட்டுருக்கோம்ல. அப்படின்னு அந்த பாயாசத்தை தனியா கப்பல வைக்கலாம் பாருங்க. குலோப் ஜாமுன் தனியா கப்பல வைக்கலாம் இல்லையா? இடியாப்பம், தேங்காய் பால் ஒரு சின்ன அழகா ஒரு கிண்ணம் மாதிரி வச்சு அதில் வச்சிருக்கோம். அப்போ தனியா தெரியுது. நம்ம தனியா சொல்றோம்ல, அவங்க வீட்டு விருந்தில் இதெல்லாம் தனியா வச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம். இது இலையில 20 ஐட்டத்தோட சேர்த்து போட்டோம்னா தெரியாது. அது மாதிரி தனியா பாயாசத்தை நமக்கு கொடுத்தவர் யாரு? திருஞான சம்பந்தர். அந்த பாயாசத்துக்கு பேர் தான் திருக்கடை காப்பு. பலனை தனியா கொடுத்தார். இந்த 10 பாடு பலன் உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால சாமியுடைய திருஞான சம்பந்தர் பாட்டுக்கு மட்டும் திருக்கடை காப்பு. காப்புனா காத்தல், பாதுகாப்பு. கடைசியில் வர்றதுனால கடை காப்பு. திரு இறைவனை முன்னிட்டு சொல்லப்பட்ட காப்பு. ஞானசம்பந்தர் நான் சொல்றேன்னு சொல்லல, நான் சொல்றதும் அவன் சொல்றான். அவன் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன் என்று இறைவனை முன்னிலைப்படுத்தி திருக்கடை காப்பு சொன்னதுனால அந்த பாட்டுக்கு திருக்கடை காப்பு. தேவாரம் என்று சொன்னால் அது திருநாவுக்கரசருக்கு மட்டும்தான் பொருந்தும். அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். தே என்றால் இறைவன், ஆரம்னு பிடிச்சா மாலை. இப்ப பூ மாலை போட்டுக்கிறாங்க, சாயங்காலம் எடுத்து போட்டுருவாங்க காஞ்சி.  ஆனால் இது பாமாலை, பாடல்களால் ஆகிய மாலை.  புரியுதா? 11 பாட்டு. 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 11 பா
7ஆம் நூற்றாண்டுல பாடின பாட்டு இன்னைக்கு நம்ம 21ஆம் நூற்றாண்டுல பாடுறோம்ல பாட்டு, பழைய பாட்டு தான் சொல்றோம். அதனால அதுக்கு தேவாரம் ஒண்ணு. இன்னொன்னு தேவாரம்னு பிரிச்சு வாரம்னா அன்பு என்று பொருள். வாரம்னா என்னது? அன்பு. இறைவனிடத்தில் அன்பை சொல்வதற்கான பாடல். அதனால தேவாரம் அல்லது தேவாரம். ஆரம்னா தெரியல, மாலை அடுத்த போட்டுக்கொண்டு ஆரம் போட்டுக்கொண்டு சொல்லுவோம். ஆரம்னா மாலை. எனவே பூமாலை வாடிவிடும் என்பதால் இவர்கள் பாமாலைகள் பாடினார்கள். அதனால தேவாரம். இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப 5 விஷயம் சொன்ன பாட்டுக்கு யாரு ஞாபகமா சொல்ல முடியும்? கை நான் சொல்லுங்க, உட்காந்து சொல்லுங்க. பாடியவர், பாடியவர்னு வச்சுக்கோங்க. பாடியவர், பண், ராகம், தாளம், தலம். கை தட்டுங்க பாப்பா. அடுத்த கிளாஸ்ல சொன்னா பரிசு. இந்த கிளாஸ்ல உடனே சொன்னதுனால அதுக்கு கைத்தட்டு பாராட்டணும். ஏன்னா நம்முடைய நினைவாற்றல் எப்படி இருக்கு அப்படிங்கறத அடுத்த கிளாஸ்ல சொல்லிடும் இல்லையா? அதனால அடுத்த வகுப்புல இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு பரிசு. பெரியவங்களுக்கான கேள்வி வேற, சின்னவங்களுக்கான கேள்வி வேற. அதனால கேள்வியில வந்து நம்ம ஈஸியா இவங்க கேள்வியை பதில் சொல்லிட்டு பரிசு வாங்கலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் கேள்வி. அதனால குழந்தைகளுக்கான கேள்வி நான் தனியா கேட்பேன், பெரியவங்களுக்கான கேள்வின்னு கேட்பேன். இப்போ நீங்க அதை சொல்லணும், சரியா? இப்ப நம்ம பாடலாமா? எல்லாம் நிமிந்து நேரா உட்காருங்க. அருமையா பொதுவா குரு வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். குரு ரொம்ப முக்கியம். சைவத்தில் ஆன்மீகத்துல குரு என்பது ரொம்ப முக்கியம். அந்த குருவை நாம வணங்குறதுல முதல்ல குருவை பார்த்த உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரணும். ஐயோ இந்த வாத்தியார் வராறா, அடுத்த தெருவழியா சுத்தி போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது குரு அல்ல. ஒரு குரு எந்த பாதையில் வருகிறாருன்னு மாணவன் காத்திருக்கும் அந்த குருவை சந்திக்கிறது. அதுதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். குருவை பார்க்கிறதே நமக்கு ஒரு தெளிவுன்னு சொன்னார் திருமந்திரத்தில். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அடுத்தது தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றது முதல்ல பிடிச்சாதானே அவன் சொல்றதை கேட்போம். ஆளே பிடிக்காத அவர் சொல்றதை பிடிக்குமா? இல்ல. அப்ப தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், அவங்க சொல்றதை கேட்கறது 2வது தெளிவு. அடுத்தது நீ இதை பத்தி யார்கிட்ட போய் பேசுவல, யாரா உனக்கு இதெல்லாம் சொன்னா இந்த மாதிரி உனக்கு பேசவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது எங்க குருநாதர்னு பேரை சொல்றேன் இல்லையா, தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயான்னு சொல்றேன் பாருங்க, அது ஒரு தெளிவு. குருநாதர் பெயரை சொல்லு. தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், குருவுடைய பெயரை சொல்றது அடுத்த தெளிவு. அடுத்தது குருவை நம்ம பார்க்கல, குருவிட்ட நம்ம கேட்கல, குருவோட பேரை கூட சொல்லல. நமக்கு ஒரு பிரச்சனை வருது, குருவே இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லி அப்படி குருவை நினைச்சோம்னா நமக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு அவர் கொடுத்துருவார். தெளிவு குரு சிந்தித்தல் நாமே. இது சிஷ்யனுக்கு சொல்லப்பட்டது. சிஷ்யன் என்ன பண்றான்? 4 விதமாக குருவை தரிசிக்கிறான். ஒன்று, பார்த்தலால் 25% தெளிவு, கேட்டலால் 25% தெளிவு, குருவின் பெயரை சொல்வதால் 25% தெளிவு, குருவை சிந்திப்பதால் 100% தெளிவு. இது பக்குவ நிலை. முதல்ல பார்த்தா தானே நமக்கு நம்பிக்கை ஒரு குருவை. எவ்வளவு நாள் தான் நம்ம காதால கேட்டுட்டே இருக்கிறது. அதனாலதான் பார்த்த உடனே 25% நமக்கு தெளிவு. அப்புறம் அவர் சொல்றதை கேட்கணும்ன்ற ஆசை வருது. அதுக்கப்புறம் அவர் பெயரை சொல்றதுல ஒரு பெருமை. இப்படி குருவோட பெயரை சொல்லியே சைவத்தில் ஒருத்தர், வைணவத்தில் ஒருத்தர் ஆழ்வாராவும் நாய்மாராவும் ஆயிட்டாங்க. அவர் சைவத்தில் யார் தெரியுமா? இதெல்லாம் கேள்விக்குரிய செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சைவத்தில் அப்பூதி அடிக்கிறார். அந்த அம்மா ஒரு கை கட்டுறாங்க. என்ன பேருமா? உங்க பேர் கார்த்திக். பாருங்க, சைவத்தில் யாருன்னா அப்பூதி அடிக்கிறார். அவர் சிவாய நம்ம சிவாயன்னு சொன்னதா நமக்கு தெரியல. திருநாவுக்கரசனே சொல்லியே முக்தி பெற்றார். சைவத்துல 63 நாயன்மார்ல இணையாக அவரு ஒரு நாயன்மார் ஆகிறார். அப்ப குருவின் பெயரை சொல்லியே நாயன்மாராக முடியும். இதற்கு பேர் திருநாம பஞ்சாட்சரம்னு பேர். என்ன பேரு?